அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த மாதத்திலும் புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்ல என்றார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்ம எப்ப கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும், கர்த்தர் எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி நம்மை பராமரிக்க முடியும் என்று சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நாம யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம யாரை நம்பி நம்ம இந்த வாழ்க்கையில வந்திருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்திருக்கிறோம், துவங்கி இருக்கிறோம் என்று சொன்னா கர்த்தரை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவர் சொல்லுகிற கட்டளை, அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் கடைபிடிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இந்த நாளிலே என்ன நடந்தது என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்கை நம்பி வந்தார்கள். வரும் வழியிலே அவர்கள் அந்த வாக்கை நம்பவில்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு மோசே மொழியாய். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்னன்னா, ஆதி நாட்களிலே கர்த்தரை நம்பி வந்த நம்முடைய வாழ்க்கையில வர 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 முதலாவது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் நம்ம வாழ்க்கையில வர 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 எகிப்திலிருந்து கிளம்பின நாட்கள் முதல் எகிப்திலிருந்து அந்த கானானை நோக்கி வர 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 அவர்களுடைய வாழ்க்கையிலே கட்டளைகளை மறக்க ஆரம்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை மறக்க ஆரம்பித்தார்கள், அழைத்தவரை மறக்க ஆரம்பித்தார்கள், சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், சுயமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். அதனால அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவர்களை நடத்த முடியாமல் போய்விட்டது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு அவர்களின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்குரிய மகிமை, அந்த நாமத்துக்குரிய வல்லமை, அந்த நாமத்துக்குரிய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அதை நம்பி இருக்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இந்த வாக்கை நம்பி அவரை நம்பி இருக்கக்கூடிய எல்லாருடைய கரங்களையும் அவர் பிடித்து நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். ஆனா அவரை மாத்திரம் நம்பாதபடிக்கு சுயமாய் சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச போது, என்னுடைய நியாயங்கள், அதாவது நியமங்கள் அநேகம் உண்டு, அவருக்குன்னு ஒரு நியமம் இருக்குது. இப்படித்தான், அதாவது அவருக்குடைய நியமங்கள், அவருடைய நியாயங்கள், அவருக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் சட்டத்தோடு கூட திட்டத்தோடு கூட தான் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தருகிறார். அது ஒரு நியமம் வச்சிருக்கிற ஆண்டவர். நாம அதிகாலையில் ஜெபிக்காம, ஆண்டவரே எனக்கு கிருபதாங்க 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 சொன்னா எப்படி கிருபை தர முடியும்? அப்ப வசனம் என்று சொல்லுதான், ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிற இது ஆசீர்வாதங்கள், உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகள், உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே செயல்படுத்துவான். அல்லேலூயா. காலேபும் யோசுவாவும் அப்படித்தான் பண்ணாங்க. அவரை நம்பி, அவரை உண்மையாகவே சூழ்நிலைகள் மோசமாயிருந்த போதும் கர்த்தரை அவர்கள் நம்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ஆனா அதே சமயம் மற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் நாம என்ன பண்ணாரு? சில வழியாய் நடத்தினார் தவிர, மாற்றங்களுக்கு நடத்தினார் தவிர, அவர்களை கர்த்தர் முழு மனதோடு கூட முன்னால கொண்டு செல்லல அவங்கள. அதனாலதான் அவர் சொல்றது, நமக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவரை நம்பி வாழ்கிற நமக்கு என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர். அந்த ஏற்ற நீங்க நடக்கிறதுக்கு ஏற்ற பலனை உங்க வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இப்படி ஆண்டவர் சொன்னார்னா, இதிலே 35 வசனங்கள
நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த ஜனங்களுடைய நடத்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, மாறி 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனதுனால, கர்த்தரை அதை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் எல்லாவற்றிலும் சரியா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கர்த்தரை வார்த்தையை நம்பாதபடிக்கு, கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு இவர்கள் சுயமாய் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், சுயமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். அதனால இவர்களுக்காக சில சட்டங்களும் இவர்களுக்காக சில நியாயங்களையும் இவர்களாகவே உருவாக்கி கொண்ட போது கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படி எல்லாம் இருக்க கூட எப்படி இருக்குன்னா, நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. அப்ப நாம நடந்துக்கிற விதங்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 36. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த புறப்பட பண்ணின தேவன் சொன்னாரு, உங்களுக்கு சில சட்டங்கள், சில நியாயங்கள், சில வரைமுறைகள் இருக்குது. இதன்படியாகத்தான் நீங்க இருக்கணும். எப்படி நியாயம் விசாரிக்கும் போது எப்படி இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் நீங்கள் எப்படி இருக்கணும், தொழில் செய்யும் போது நீங்க எப்படி இருக்கணும், உங்களுடைய வியாபாரத்தில் எப்படி இருக்கணுங்கிறதான் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான படி. அப்படின்னா நல்ல படி எப்போ இருக்கணும். இன்னைக்கு வியாபாரிகள் என்ன பண்றாங்க, ஏமாத்துறது மாதிரி வியாபாரிகள் நம்ம விட்டு நிறைய காரியங்கள் பண்றாங்கல்ல, அத மாதிரி செய்யாதபடிக்கு எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்குடைய அந்த சுபாவத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். அவங்க எல்லாம் அநியாயம் பண்றாங்க, நானும் அநியாயம் பண்றேன், அவங்க எல்லாம் ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க, நானும் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி நாம அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லாவற்றிலும் உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட இருக்க வேணா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறான். அப்ப உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் இருக்கிற சூழ்நிலையில, நெருக்கப்படுகிற சூழ்நிலை, அநியாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, நாமளும் அநியாயம் பண்ணணும் என்ன, நாமளும் ஏமாத்தணும் என்ன, உண்மையாயிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்முடைய வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போறோம் அப்படின்னா, எல்லாரும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க, குறுக்கு வழியா வரவங்க எல்லாம் முன்னிட்டு இருக்காங்க, முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்களே, நாம ஏன் முன்னேற முடியறது இல்ல? 2 நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்திருந்தாரு. வந்து இந்த ஏரியாலாம் சுத்தி பார்த்துட்டு அப்படி பார்த்தாரு. அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இடம் வாங்கி எவ்வளவோ பெருகிட்டு இருக்கு, நான் கோடிக்கணக்கில் என்னுடைய பிசினஸ் எல்லாம் பெருகிட்டு இருக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் என்ன வர்றதில்ல, சரியான ஆசீர்வாதம் வர்றதில்லை அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவனை போல நம்மளால முன்னேற முடியாது, உண்மைதான். ஆனா ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நீங்க நம்பினீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியும். ஏன்னா அவன் குறுக்க வழியில சம்பாதிப்பான், அவன் ஏமாத்தி சம்பாதிப்பான், அவன் குவாலிட்டி இல்லாம அவன் நியாயமா நடந்து கொள்ளாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப தேவையில்லாத காரியத்துல செய்து அவன் குறுக்கு வழியில் சம்பாதிப்பான். ஆனா நாம கர்த்தரை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரும். அது படிப்படியாய்த்தான் வருமே தவிர ஒரே அளவுக்கு நம்ம உயர முடியாது. நம்ம அப்படி ஆஸ்வதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் அல்ல, உண்மை நிமித்தம் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள். அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சொன்னேன், ஆமாமா, இருந்தாலும் அவங்க எல்லாம் உயர்வை பார்க்கும்போது நமக்கு என்னடா இவ்வளவு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமே, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு அவருடைய மனதில் இருக்கிறதை சொன்னார். உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருக்கு பிள்ளைகளாய் நீங்கள் வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப அதாவது இது சொல்ற மாதிரி அதிக செல்வம் நம்மை மறுதளிக்காத பிடிக்கும், ரொம்ப கீழே உமை என்ன பண்ணும், இதாவது பிடிக்கும் என்று சொல்வாரு, மறுதளிக்காத பிடிக்கும், என்னை பாதுகாத்து அதுக்கு அண்ணன்ற தேவையே அன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறது, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வெளியில் இருக்காரு, அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில ஏன் துக்கம் வருது. ரொம்ப அவர் லட்சங்கள்ல புலரக்கூடிய ஆளு, மாசம் லட்சங்கள்ல புலருவார். ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் ஒரு 1 கோடியெல்லாம் தான் அந்த அளவுக்கு நான் பிசினஸ் பண்ணக்கூடியவர். அப்ப கொஞ்ச நாளாவே பிசினஸ் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்குது. இப்பதான் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் கர்த்தருக்குள்ள நெருங்க ஆரம்பிச்சாரு. வர 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 அவர் வாழ்க்கையில் நெருக்கங்கள் அதிகமா வந்தது. வர 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 பணமே அக்கௌண்ட்ல வர்றது கம்மியாகி, பிசினஸ் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப கம்மியாகி வந்துட்டு இருந்தது. அப்ப என்கிட்ட கூப்பிட்டு அடிக்கடி ஜெபம் பண்றது கூப்பிடுவாரு, நான் பேசுவோம், அவர்கிட்ட ஆறுதல் படுத்துவேன், சமாதான வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொன்னேன்.
ஸ்ட்ரிக்டா சில காரியங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னால அவருடைய பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரு, நீங்க செய்யற வேலையில உண்மையா இருக்கணும். வேற உங்கள் வருமானங்கள் உங்களுடைய வருமானத்தில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர, நீங்க உழைக்கிற சம்பாதித்துல இருக்கிற பணம் தான் உங்க அக்கௌண்ட்ல வரணுமே தவிர, தேவையில்லாத சில பணங்கள் எல்லாம் வர்றத நாங்க உணர்த்தப்படுறேன். அதனால நீங்க கண்டிப்பா அதுல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான், ஆமா பாஸ்டர், நான் சொல்றது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு சில அக்கௌண்ட்ஸ்ல தேவையில்லாத நிறைய பணங்கள் வருது, ஆனா அதெல்லாம் இதுக்கு முன்னால நிறைய நடந்துட்டு இருந்தது அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பணம் உங்களுடைய தொழில் மட்டும்தான் நீங்க பண்ணணும் எந்த இதிலும். அதுக்கப்புறம் 3-4 டைம் கேட்டிருக்காங்க, உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டோமா மாத்திக்கிட்டோமா அப்படின்னு எல்லாம் சில காரியங்களை கேட்டாங்களாம். உடனே அவர் வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால கூப்பிட்டு உங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு வரப்போகுது, கர்த்தர் அதுல இருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்றேன், ஆமா சார், உண்மையாகவே நீங்க சொன்னதுல இருந்து நான் அதை பண்ணாம இருந்தேன். அந்த பண்ணாத நிமித்தம் நான் ஒரு 2-3 இதில் கேன்சல் ஆனேன். அதுல சில பேர் மாட்டி அவருடைய பேரெல்லாம் அவமானப்பட்டு வெளியில் பப்ளிக் பேர்லாம் இது வந்தது, பேப்பர்லாம் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. உண்மையாகவே நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்னா இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் அப்பதான் ஆண்டவர் ஏன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப நான் சொன்னேன், நீங்க அதிக பணம் வர 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 நீங்க தேவனுக்கு வெளிப்படையாய் நடக்கிறீங்களே தவிர உள்ளத்துல இன்னும் சரியான மாற்றம் வரவில்லை. அதனால கர்த்தர் உங்களுக்கு பணத்தை எல்லாம் குறுக்கி நீங்க சரியாகிற வர உங்க வாழ்க்கை அக்கௌண்ட்ல பணமே வராது. நீங்க நல்லா உற்று பார்த்து நீங்க தேவன் பக்கம் திரும்புங்க, உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னேன். அப்பதான் உணர்ந்தார், ஆமா நீங்க இப்பவே ஆஸ்வதிக்க முடியாதா? முடியும் அவரால. நீங்க ஆஸ்வதிச்சா என்ன ஆகணும், உங்க மனசு ரெண்டாவது பழைய மாதிரியே போய்விடும். ரெண்டாவது பணம் வர நீங்க பழைய வாழ்க்கைக்கே போயிடும். ஏன்னா பணத்தை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு பணம் இல்லாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நீங்க என்ன வருவீங்கன்னா, கர்த்தரை விட்டே மறுதலிச்சு பழைய வாழ்க்கைக்கு நேராக பாவ வாழ்க்கைக்கு நேராக நீங்க போய் விடுவீங்க. கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் சொன்னபோதுதான் அவர் மனசு உண்மையாகவே, ஆமா நான் பண்ற தப்பு தான், இன்னும் நான் என் மனசு சரியா விட்டு கொடுக்கல ஆண்டவருக்கு, ஜெபம் பண்ண இன்னும் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல, வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கல, இனிமேல் நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி அவர் உண்மையாகவே நான் சொல்றேன் நீங்க எப்ப உண்மையா ஆண்டவரை பாக்குறீங்களோ அப்ப உங்களை ஆஸ்வதிப்பாரே தவிர நான் ஆஸ்வதிக்கிறத படுறதுனாலோ நான் ஜெபிக்கிறதுனாலோ உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. நீங்க உண்மையாய் மனம் திரும்பும் போது உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அதான் அவருடைய கட்டளைக்கு நீங்கள் செவி சாய்க்கும் போது உண்மையாகவே ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் உண்மையாகவே கட்டளையை கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் மேன்மையாய் வைக்கிறவர். அவர் உண்மையாகவே நம் தொழில்கள் செய்யும் போது, நம் வியாபாரங்கள் செய்யும் போது, நம்ம இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கப்பட வேண்டும், கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய கையிருப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரை கட்டளை சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளையும் என் நியாயங்களையும் மறவாதபடிக்கு அவர்கள் நியாயங்கள் என்ன பண்ணுமா, என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நாம ஆஸ்வதிக்கப்படுவதற்கு, நாம உயர்த்தப்படுவதற்கு, அவரால மேன்மைப்படுவதற்கு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கை கொண்டு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். கட்டளை என்று சொன்னா என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படிவது. கட்டளை என்று சொன்னா என்ன? அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதமே தவிர இல்லாம நம்ம நடக்கும்போது உண்மையாகவே வாழ்க்கையிலே மாற்றம் வராது. நேற்றைய தினத்துல ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என் வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் வரல, இன்னும் விடுதலை வரல என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னேன், ஒரு ஆலோசனை கர்த்தர் சொல்றாரு, அதாவது ஒரு இடுக்கமான இடத்துல இருக்கீங்க, சரியா காத்தே வராத இடத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பீங்க, காத்து நல்லா வரும், அல்ல ஜன்னல் திறந்து வைங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஜன்னல் திறந்து வச்சா மட்டும்தான் என்ன ஆகும்? காத்து உள்ள வரும். அந்த இடத்தை விட்டு வெளியே போனா தான் காத்து வரும் சொல்லி சொல்லும் போது அந்த இடத்தை விட்டு வெளியே போனோம். அங்கேயே இருந்துட்டு இன்னும் எனக்கு காத்து வரல, இன்னும் எனக்கு காத்து வரல சொல்லிட்டு இருந்தா எப்படி காத்து உள்ள வரும்? அப்ப சொன்ன ஆலோசனைக்கு அல்லது சொன்ன அறிவுரைக்கு நீங்கள் கேட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை விடுதலை வருமே தவிர, இல்லாத பட்சத்துல நான் அதான் நான் அவள்கிட்ட சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்க மனசை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்.
உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எண்ணங்களை எதிர்பார்க்கிறார். அதில் நீங்க சரியாய் இருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு யாரும் காரணமே இல்லை, நம்ம மட்டும்தான் காரணம். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள் சொல்றோம், அவங்களால தான் இப்படி இருக்கிறேன், இவங்களால தான் இப்படி இருக்கிறேன், என்னால சரியா அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, நீங்க உண்மையா இருங்க. உங்களுடைய அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க உண்மையாய் செவி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:22. 6:22. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். நோவாவை பார்க்கிறோம். நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நம்ம வாழ்க்கையில நாம கீழ்ப்படிவது என்பது சொன்னா அதான் ஆண்டவர் சொல்ற வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயங்கள் வெளிப்பட சுய சிந்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவ திட்டத்துக்கு விரோதமான சிந்தைகள் பிசாசினாலே தூண்டப்பட்டு, மாம்சத்தினாலே தூண்டப்பட்டு நாம தேவனுக்கு விரோதமாக சிந்திக்கவும் செயல்படவும் ஆரம்பிப்போம். அடிக்கடி தான் சொல்ல வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நம்ம வார்த்தைக்கு செவி கொடுப்பது என்பது சொல்லலாம் வெளிப்படையாய் நம்ம சொல்லுவோமே தவிர உள்ளமானது ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது, கீழ்ப்படியவே செய்யாது. நீ நல்லா ஆராய்ச்சி பாருங்களேன், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா, உண்மையா சொல்லுவோமா, பாசிட்டிவ் சொல்லுவோம், நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் உண்மையா இருக்குதான் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன். அந்த மற்ற நபர்கள்ட்ட பேசும்போது நல்ல ஜெபிக்கிறவர்களாய் காண்பித்துக் கொள்ளுவோம், நல்ல வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக காண்பித்துக் கொள்ளுவோம், ஆவிக்குரியவர்களாக காண்பித்துக் கொள்ளுவோம். ஆனா உள்ளத்துல நமக்கு மட்டும்தான் தெரியும் எந்த நேரத்துல எப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமல்ல. நம்ம உள்ளத்துல முகத்தை பார்த்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து தான் கிரியை செய்கிற தெய்வமா இருக்கிறார். அதான் நோவாவை கர்த்தர் பார்க்கிறார். சில கட்டளைகள் கொடுத்து நீ அதன்படி செய் என்று சொல்லி கர்த்தர் நோவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நோவா அப்படியே செய்தான். என்னது? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நாம நோவா எப்படி செய்தான், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னா அவர் பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த கட்டளையின்படியாய் வாழ ஆரம்பிக்கும் போது நாம நோவாவை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, பக்தியின் சந்ததிகள் என்று சொல்லி நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அதனால கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நாம் வாசிச்சோம். லேவியராகமம் 19 அதிகாரத்தில் 37 வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அதிலே 19:30 வாசிங்களேன். 19:30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. இது ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த நாளில் இது இருக்குதா? நம்மத்தில் இல்ல. வசனம் ஒரு நாளும் பொய்யா போகாது. கண்டிப்பா முதிர் வயது உள்ளவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கனத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஆசீர்வாதம். இதுல 26 வாசிங்களா. 26. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த நாளிலே நாம நம்முடைய இந்த உலகத்தினுடைய ஆசையில இழுக்கப்பட்டு அநேக காரியங்களை நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாருங்க வசனத்துக்கு விரோதமான வசனம் தான். உலகத்துல செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வசனத்துக்கு விரோதமானது தான். அதான் கர்த்தர் சொல்றாரு, வசனத்துக்கு விரோதமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனா வசனத்துக்கு தான் நீ கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள். உலகத்துல நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாத போது சந்தோஷங்கள் கிடைக்கலாம்.
சமாதானங்கள் கிடைக்கிற போல நமக்கு தெரியலாம். ஆனா நியாயம் தீர்க்கிற கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். அதனால கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. ஐயோ சபைக்கு வரக்கூடிய மற்றவங்க இப்படி இருக்கிறாங்களே, சபைக்கு வரக்கூடிய முன்னாள் நிற்கக்கூடிய அப்படி இருக்கிறாங்களே சொல்லி நீங்க அவங்கள பார்க்காதீங்க. வசனத்தை மாத்திரம் பார்க்க, மனிதர்களை நீங்கள் அளவீடு செய்து கொண்டு மனிதர்களை ஒப்பீடு செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்தோடு கூட தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்காதீர்கள். வசனத்துக்கு நடுங்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம மத்தியிலே கர்த்தர் கொடுக்க வல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வசனத்திற்கு செவி கொடுத்து இந்த வசனத்தால நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஏன் கர்த்தர் நோவாவை ஆசீர்வதித்தார்? அவன் செய்தபடியா சொன்னபடியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்தான். ஆபிரகாமை கர்த்தர் சொல்றாரு, அவன் சொன்னபடியே செய்தான். எல்லாரும் சொன்னபடியே செய்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கும் திரள் கூட்ட ஜனம், அதனால தான் ஒவ்வொருத்தர் பேரை சொல்றாங்க. அநேகருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அவர்கள் எல்லாம் உண்மையுள்ள தெய்வமா பிள்ளைகளாய் இருக்கவில்லை, தெய்வத்தை உண்மையாய் பின்பற்றவில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படல. இன்னைக்கு நம்ம அநேக ஜனங்களா இருக்கிறோம். யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதில் 37 வசனம் வாசிக்கலாம். 37 ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். ஏன்னா அந்த நடக்கும்போது அதற்கேற்ற ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தெய்வம் இந்த 11வது மாதத்தில் நம்ம பார்த்து சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளின்படி நடக்க, என்னுடைய நியமங்களின்படி நடக்க, வேதத்தை வாசித்து அதன்படியாய் கற்றுக் கொடுக்கிற காரியத்தின் வழியாய் நீங்கள் நடக்க நீங்க ஆரம்பிச்சுக்க போது கர்த்தர் உண்மையாகவே இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த உங்களுடைய போக்கையும் வரவையும் கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். தான் சொல்றேன், 1000 தலைமுறை வரை இரக்கம் செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய 1000 தலைமுறை வரை உங்களை இரக்கம் செய்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நீங்க உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 11வது மாதத்திலும் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அநேகர் நேரங்கள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் இந்த நேரத்தில் வர முடியாம இருக்காங்க. ஆண்டவரே, உணர்வில்லாத இருதயமா இருக்கிறாங்க. தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. சில பேர் வீட்டிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆனா அநேக தன் தேவனை மறந்து கட்டளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போய் பெயரளவிலே அவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆராதனைக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல, எகிப்திலிருந்து கானானுக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. நாங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளில் யாவையும் உம்முடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கருத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அது இந்த மாதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்கிற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் அந்த வசனத்துக்கு ஆண்டவரே நாம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்து மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. மகிமையான கரத்திலே தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.